அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, குவைத் வாழ்க்கை பயணத்தில் இன்னைக்கு 21வது நாள். நம்ம காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு டியூட்டிக்கு போகலான்னு வெளில போனால் ஒரே மழை. அப்படியே நம்ம காடியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு மழையில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே காடியை எடுத்துட்டு டியூட்டிக்கு போயிட்டேன். மழை ஒன்றும் நிற்கிற மாதிரி தெரில, சொட்டு சொட்டுன்னு பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. டக்குன்னு நம்ம 6வது அறிவு பார்க்கில் ஜாகிங் போனால் அருமையாக இருக்குன்னு தோணுச்சு. அப்படியே பார்க்குக்கு போய் ஓட்டத்தையும் போட்டுட்டு மைனா மைனா நெஞ்சுக்குள்ள அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு போன உடனே ஒரு குளியலை போட்டுட்டு காலை உணவுக்கு குபுசு முட்டை வெஜிடபிள் வச்சு காலை உணவு முடிச்சுட்டு அப்படியே தலையை காய வச்சுட்டு டைமை பார்த்தா அச்சோ மணி 9:10 இன்னும் சாப்பிடவே இல்லை. புதுசாக வாங்கிட்டு வந்து பர்ஃப்யூம் 2 அடியாக வச்சுட்டு வெஜிடபிள்லாம் வாயில் அப்படியே ஒரு அடியாக வச்சு குடிச்சிட்டு அப்படியே டியூட்டி கிளம்பிட்டேன். 11:30 மணி அளவில் டியூட்டி முடிஞ்சு மழை நிற்காம பெஞ்சிருந்துச்சு. மழை பெய்யுது யாருக்கு சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ, இவங்களுக்கு ஒரே குஷி தான். குளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தாம யாரோ ஜல்லிக்கட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டான் போல, அப்படியே அந்த கையில் முட்டி முட்டி காமிச்சிட்டு இருந்தான். தாய் கொஞ்சம் பூண்டு உரிக்க சொன்னாங்க, அதை உரிச்சு கொடுத்துட்டோம். அப்படியே 4 சின்னவங்க இதை குடிச்சு இதுவும் உரிச்சு கொடுப்பான்ட்டாங்க. அப்படியே நம்மள அழுவும் விட்டாங்க. பத்த வேலையா துணியெல்லாம் காயப்படாமல் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் உதறி காய போட்டுட்டு பாங்க சொல்லிட்டாங்க. உதவி எடுத்துட்டு வந்து தொழுதுட்டேன். மதிய உணவுக்கு மீனானத்தை சாப்பிட்டு டைமை பார்த்தா திரும்பி லேட் ஆயிடுச்சு. தப்பு டிஃபன் டியூட்டிக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன் நண்பர்களே. மழை நிக்காம சொட்டு சொட்டுன்னு பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hourல வண்டியிலே படுத்துட்டு நண்பர்களே. என்னன்னே தெரியல, உடம்பே ஒரு மாதிரியா இருந்துச்சு. கூட ஏதாவது குடிச்சா சரியாகுமே டீ கடைக்கு வண்டியை விட்டு ஒரு கருப்பு காஃபி சர்க்கரையே இல்லாம கேட்டேன். அன்பால அடிச்சு நம்மள ஒரு பப்ஸையும் வாங்க வச்சிட்டாரு. இதெல்லாம் நம்மளுக்கு குடிச்சு பழக்கம் இல்லை, அதனால நாக்கெல்லாம் சுட்டுருச்சு. புதுசா பாக்குற நண்பர்கள் மறந்துடாம ஒரு ஃபாலோ பண்ணீங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே காடி எடுத்துட்டு அடுத்த டியூட்டிக்கு போயிட்டேன். என்னடா இது நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், டப்புன்னு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த கடையில் உள்ள எண்ணெய் பொருள்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. பார்க்கிங் நிறுத்தி உள்ளதெல்லாம் வெளில எடுத்துட்டேன். டியூட்டி ஆளுங்களும் வந்தானுவன். அவங்களை எடுத்துக்கிட்டு பாம்பன் பாலத்தெல்லாம் தாண்டி அவங்களை இறக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, வரும்போது முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. நம்ம வாங்கிட்டு வர மறந்துட்டோம். சரி தொழுதுட்டு சாப்பிட்டு போய் வாங்கிட்டு வரலான்னு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க நட்ராஜ் சர்வீஸ்ல போலான்னு கிளம்பிட்டேன். இந்த நைட் வியூ எப்படி இருக்குன்னு மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முட்டை கடையில ஒரு அட்டை முட்டையை வாங்கிட்டு தம்பி நல்லபடியா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இணைப்பில் இருக்கவும்.